இவங்க அரசியல் ரீதியா கொடுக்குற நெருக்கடி எல்லா துறையிலையும், இப்ப திரைப்படத்துறைக்கும் நெருக்கடி கொடுக்குறாங்க. அது பாஜக தலைவர்கள்கிட்ட தான் கேட்கணும். அவர்களுக்கும் அது இன்னொருவருக்கும் உள்ள ரகசியம். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. ஒன்றிய குற்ற புலனாய்வுத்துறை விசாரிச்சுட்டு இருக்கு. இதுல எப்படி நெருக்கடி கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் சம்மன் அனுப்பி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அரசியல் ரீதியா கொடுக்குற நெருக்கடி எல்லா துறையிலையும், இப்ப திரைப்படத்துறைக்கும் நெருக்கடி கொடுக்குறாங்க. அதை தான் எங்க தலைவர்கள்லாம் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ரைட். அது பாஜக தலைவர்கள்கிட்ட தான் கேட்கணும். அவர்களுக்கும் அது இன்னொருவருக்கும் உள்ள ரகசியம். அவங்க கிட்ட கேட்டா தெரியும் ஏன் அது வரல அப்படின்னு. இல்ல அதெல்லாம் உண்மையா கண்டிக்க தகுந்தது. சட்டம் ஒழுங்கை எவ்வளவு மேம்படுத்த முடியுமோ, எவ்வளவு கட்டுப்படுத்த முடியுமோ அதை மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கின்ற துறை அதை செம்மையாக செய்து வருகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஒப்பிடும் பொழுது குற்றங்கள் குறைந்திருக்கிறது. எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, ரைட், தேங்க்யூ. கூட்டணி கட்சி வந்து இந்த தேர்தலுக்கு வந்து பல்வேறு அறிக்கை கொடுக்குறாங்க. இப்ப காங்கிரஸ் சார்பா என்ன அறிக்கை? என்ன அறிக்கை? நாங்களும் இப்ப பொங்கலுக்கு எல்லா இடத்துலயும் வந்து நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாரையும் சந்திச்சிட்டு இருக்கோம். ஓகே, அரசு தான் உதவிகளை செய்ய முடியும்ல, தனியார்களும் பண்ணலாம். தேங்க்யூ.